இந்த ஞானசேகருக்கு எதிரான வழக்குல இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை 30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனையை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது தான் அதோட சிறப்பு. இதுல 11 குற்றச்சாட்டுகள் அவன் மேல தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் எவிடன்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அரசு தரப்புல வாய்மொழியாகவும் ஆவணம் பூர்வமாகவும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அதாவது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தகுந்த எவிடன்ஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். அந்த எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்திற்கு திருப்திகரமாக இருந்ததனால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டியது, எல்லா விட்னஸஸும் மிக அருமையாக அரசு தரப்பிற்கு சாட்சியை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய எவிடன்சஸ் இருந்தது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்.